வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகுணா கல்யாண மண்டபமில் தான் இருக்கேன். நம்மளுடைய சுகுணா கல்யாண மண்டபமில் பார்த்தீங்கன்னா வந்து 1 day மெகா அவுட்ரீச் கஸ்டமர் ப்ரோக்ராம் வந்து நடக்குது. ஸோ இந்த மெகா கஸ்டமர் அவுட்ரீச் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வங்கிகளின் மாபெரும் சங்கமம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் ஸோ இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடுல இருக்கிற லீடிங் பேங்க்ஸோட ஸோ எல்லாருமே பேங்க் கமிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணி இங்கே உங்களுக்காக இந்த 1 day மாபெரும் மெகா சங்கமம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர்ஸினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வங்கிகளுக்கு ஏற்ற மாதிரியான வங்கி கடன் ஆகட்டும், ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் லோன், ஹோம் லோன், அதே மாதிரி பிஸ்னஸ் லோன்ஸ், இந்த மாதிரி வந்து லோன்ஸ் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றின 1 day எக்ஸ்போ இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இதில் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய எம்எல்ஏ பிஜேபி பார்ட்டி வானதி ஸ்ரீனிவாசன் மேம் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு ரொம்பவே வந்து அருமையான இந்த லான்ச்சில் வந்து 1 day ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது டெஃபினெட்லி மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பேங்கர்ஸோட ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க.
Srinivasan, member of Tamil Nadu Legislative Assembly, Coimbatore South, Project Director, DRDA, Srimati Kavita, and Shri Finance Officer, Chief General Manager, Canara Bank. Today, it is an honor and privilege for me to welcome you all on behalf of Canara Bank, lead bank in Coimbatore, to this mega outreach campaign being organized by district level bankers committee in Coimbatore and all our member banks. அனைவருக்கும் காலை வணக்கம். மதிப்பிற்குரிய மக்களவை உறுப்பினர் திரு பி. நடராஜன் அவர்களே, கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, PO DRDA திருமதி கவிதா அவர்களே, டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃப்ரம் இந்தியன் பேங்க், FGM Ganesh Ram, SBI Dilip Singh Yadav, Union Bank of India and other public sector banks, private sector banks, Grameen banks, and the most esteemed valuable customers. ஏன்னா வாடிக்கையாளர்கள் இல்லைன்னா வங்கி இல்லை, வங்கியானது வாடிக்கையாளர்களை நம்பி இருக்கிறது. இந்த மெகா அவுட்ரீச் புரோகிராம், அதாவது வங்கிகளின் சங்கமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விழாவிலே எல்லா வகையான அனைத்து உறுப்பினர்களும் இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பேங்கோட உதவியில ஸ்டால் அமைச்சு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இப்பொழுது எவரி இயர் நடைபெற்று கொண்டு வருகிறது. இருந்தாலும் பினான்சியல் சர்வீசஸ் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், MSME கிராண்ட் செக்டர் என்று சொல்லப்படுகிற ரீட்டைல், அக்ரிகல்ச்சர், MSME அதுதான் நாட்டின் முதுகெலும்பு. ஏன்னா MSME மட்டும்தான் மக்களுக்கு சுய தொழில் புரிகின்ற வேலை வாய்ப்பை உறுதி தருகிற முதன்மையாக தெரிகிறது. ஆகையினால் MSMEக்கு முன்னுரிமை கொடுத்து ரீட்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, விவசாய நாட்டின் முதுகெலும்பு. அதற்குரிய திட்டங்கள், அதனுடைய தற்பொழுது ஏற்பட்டுள்ள கணனியின் விளைவாக, கம்ப்யூட்டரைசேஷன் விளைவாக ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், வட்டி விகிதங்கள், சலுகைகள், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், லீக் டிபார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர், தேட்கோ, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், PO மகளிர் திட்டம், எல்லா வகையான டிபார்ட்மெண்டினுடைய சலுகைகளை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவேர்னஸ் கேம்பை அறிவிப்பதில் DFS பினான்ஸ் மினிஸ்ட்ரியின் கீழ் செயல்படும் DFS அறிவுறுத்தலின்படி மாவட்டம் தோறும் இந்த அக்டோபர் மாதத்திற்குள் இந்த அவேர்னஸ் கேம்பை முடிக்க வேண்டும் என்ற உத்தரவின்படி நீங்கள் மாவட்டம் வாரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்தியா முழுக்க நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் RBI ஸ்கீம், லீட் பேங்க் ஸ்கீம் பிரகாரம் அந்த முன்னோடி வங்கி என்று சொல்லப்படுகின்ற முன்னோடி வங்கியின் தலைமையின்படி இந்த விழா நடத்தப்பட்டு வருகிறது. ஆகையினால் பொதுமக்கள் அனைவரும் ஒவ்வொரு ஸ்டாலிலும் சென்று ஒவ்வொரு பேங்குடைய திட்டங்கள், வட்டி விகிதங்கள், சலுகைகள் என்னவென்று அறிந்து கொண்டு தாங்கள் அதை பயன்படுத்துவது மட்டுமல்ல, தங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்து கூறி அதனுடைய பயன் பெற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். மரியாதைக்குரிய இந்த கோவை மாவட்டத்தினுடைய வாடிக்கையாளர்களே, பயனாளிகளே, இந்த மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி ஏராளமான நபர்களுக்கு வேலை கொடுத்து ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை சார்ந்த மரியாதைக்குரிய உற்பத்தியாளர்களே, இந்த விழாவிற்கு வரவேற்பு உரை வழங்கியிருக்கிற ஸ்ரீனிவாச ராவ் அவர்களே, இதனுடைய நோக்கங்களை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிற கனரா வங்கியினுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, ப்ராஜெக்ட் டைரக்டர்
திட்டக்குழுவுடைய இயக்குநராக பணியாற்றுகிற சகோதரி அவர்களே, விழாவிலே கடந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர்களே, நன்றி உரை வழங்க இருக்கிற திலீப் சிங் யாதவ் அவர்களே, நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்தில் இந்த ஆண்டு 20,000 கோடி ரூபாய் என்பது இந்த கடன் தொகை என்ற டார்கெட் இலக்கு என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 மாத காலத்தில் 4,800 கோடி ரூபாய் என்பதுதான் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 மாத காலம் இருக்கு. 70% இருக்கு. ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமானால் இதனை வேகப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வங்கி அதிகாரிகள் கையிலும் தான் இந்த வேலை என்பது வேகப்படுத்துவது என்பது. இங்கே 25 வங்கிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை எம்எஸ்எம்இ, விவசாயம், கல்வி, வீட்டுக்கடன், அதே போல வாகன கடன் உட்பட இந்த முறையை கொஞ்சம் எளிமையாக்கி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும், ஏன்னா அவங்களுக்கே நாங்க பேசுறோம், இந்த முறைகளை கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு வீட்டுக்காரனுக்கு நாம் ஏதாவது கடனுக்கு போட்ட பிறகு அந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு லீகல் ஒப்பீனியனுக்கு அனுப்பி லீகல் ஒப்பீனியன் வந்துருச்சுங்க, அதுக்குள்ளேயும் ஒரு தொகையை பொறுத்து நாம பண்ண வேண்டியிருப்போம். ஒரு 30,000 20,000 எக்ஸ்பெண்டிச்சர் நாம கட்டியிருப்போம். லீகல் ஒப்பீனியன் உங்களுக்கு சாதகமா இல்லை, ஆகவே நாம கொடுக்க முடியாதுன்னு நீங்க ரிஜெக்ட் பண்ண போது நான் ஏற்கனவே பணம் வேணும்னு கேட்டு உங்க வீட்டை வந்தவே 20,000 rupees மறுபடியும் என்னுடைய பணம் எடுப்போம். ஏதாவது கொஞ்சம் ஆகும், நீங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். நீங்க தான் மேல சொல்லி ஏதாவது ஒரு வயா வேண்டிய நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருந்து வந்து லோன் கேட்கிறேன். லீகல் ஒப்பீனியன் ரிஜெக்ட் பண்ற போது இது ஒரு சிக்கல் இருக்கு. இரண்டு, நம்ம மாவட்டத்துக்கு நீங்க தீர்மானிக்கக்கூடிய கல்வி கடனுடைய இலக்கு என்னன்னு கேட்டோம். ஒரு டார்கெட் கேட்டோம். நாங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணலன்னு சொன்னேன். தயவு செய்து ஜெனரல் மேனேஜர் மட்டத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஒரு கல்வி, இது ஒரு மெடிக்கல் ஹப் இந்த மாவட்டம், அதே போல எஜுகேஷன் ஹப். அப்படிங்கிற போது கொஞ்சம் கல்வி கடனை அதிகப்படும். இதுவரை 36 கோடி ரூபாய் கல்வி கடன் கொடுக்கப்பட்டிருப்பதாக நம்முடைய லீட் பேங்கினுடைய மேனேஜர் சொல்லியிருக்கிறார். பட் அட் தி சேம் டைம் இன்ஜினியரிங், நீட்டு, எம்பிபிஎஸ் போன்ற தேர்வு முடிவுகள் வந்து கொண்டிருக்கு. அவன் இந்த 2 மாத காலத்திற்குள், ஏன்னா கடந்த வருடம் நம்முடைய மாவட்டத்தில் 96 கோடி ரூபாய் என்பது கல்வி கடனாக கொடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு இலக்கு என்பதை தீர்மானித்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் சேர்ந்து இன்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த லோன் மேளா கடன் உதவி வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கனரா வங்கியினுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜர் திரு பழனிசாமி அவர்களே, கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பெரியவர் திரு பி.ஆர். நடராஜன் அவர்களே, மாவட்ட பிடி திருமதி கவிதா அவர்களே மற்றும் வங்கித்துறையினுடைய உயர் அதிகாரிகளே, இங்கு வங்கிகள் வாயிலாக பலன் பெற
இங்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, பொதுமக்களே, சகோதர சகோதரிகளே, மீடியா நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இம்மாதிரியான நிகழ்ச்சி நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது குறிப்பா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பண்ணுவாங்க. லோன் மேல பண்றோம், நீங்க அங்க வந்து வாங்கிக்கலாம். கிராமப்புறத்துல பண்ணுவாங்க, அர்பன்ல பண்ணுவாங்க, எம்எஸ்எம்இக்கு இந்த மாதிரி தனித்தனியா பண்றதுன்றது ஒரு வழக்கமான நடைமுறை. இப்ப கொரோனாவுடைய பாதிப்பின் காரணமாக தொழில் முடங்கி போயிருக்கு. தொழிலுக்கு வந்து நம்மளுக்கு உதவி வேணும். வீடு கட்டக்கூடியது எல்லாமே நின்று போயிருக்கு. வீட்டு கடன் வேணும். அதே போல நம்முடைய வாகன கடன், கல்வி கடன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு வங்கியோடு நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நெருக்கமாக பின்னி பிணைந்திருக்கிறோம். முன்கள பணியாளர்கள் நம்ம நினைக்கும் போது வழக்கமா டாக்டர், நர்சஸ், தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாம் நினைக்கும் போது வங்கி பணியாளர்களும் முன்கள பணியாளர்கள் தான். இந்த கொரோனா காலத்தில் ஏராளமான உயிர்களை வங்கித்துறையும் நமக்காக இழந்திருக்கிறது. நாம எல்லாம் வீட்டுல வந்துட்டு ஆன்லைன்ல நம்மளோட பணத்தை ஷாப்பிங் பண்றா, இல்ல அனுப்பலாம், லோன் வாங்கலாம், எந்த பண்ணிட்டு இருந்தாலும் அதை ஆபரேட் பண்றதுக்கு பேங்க்ல அவங்க ஸ்டாஃப் வந்துதான் ஆகணும். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வங்கித்துறை மீது இன்னும் ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே ஜன்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இது வரைக்கும் யாருக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் ஓபன் பண்ணணும்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முடிவு பண்ணாரு. இன்னைக்கு எத்தனை கோடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம்? 44 கோடி மக்களுக்கு பேங்க்ல எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் போடல, எக்ஸ்ட்ரா ரெக்ரூட்மெண்ட் நடக்கல. இருக்கிற செட்டப்லயே இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 1/3 மக்களுக்கு இந்த 6 வருட காலத்திற்குள்ளாக வங்கி கணக்கை துவக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த வங்கித்துறையை நாம் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். அதே ஸ்டாஃப், அதே இருக்கிற செட்டப், ஆனா இத்தனை கோடி மக்களுக்கு இன்னைக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் கனவு கண்கின்ற அத்தனை பேரையும் பினான்சியல் இன்க்ளூஷன் குள்ள கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்? கொரோனா காலத்துல பேங்க்ல அக்கௌண்ட்ல ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் 3 மாசம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணாங்க. வழக்கமா அரசாங்கம் பண உதவி பண்ணணும்னு சொன்னா நான் குறையா சொல்லல, ரேஷன் கார்டு எடுத்துட்டு அந்த கியூல நில்லுங்க, நாங்க ரேஷன் கடையில 2000 ரூபாய் நோட்டு தரோம், 1000 ரூபாய் நோட்டு தரோம்னு சொல்லுவாங்க. இது ஏதோ கட்சி விமர்சனமா எடுத்துக்க வேண்டாம். ஏனென்றால் நாம இன்னைக்கு டிஜிட்டல் நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு பட்டன்ல 500 ரூபாய் அப்படிங்கறத ஜன்தன் அக்கௌண்ட்ல ஹோல்டர்ஸ்ல விமன் எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறது ஒரே நாள்ல கோடிக்கணக்கான அக்கௌண்ட்டுக்கு இன்னைக்கு பேங்க்ல இருந்து பணம் போயிருக்கு அவங்களோட அக்கௌண்ட். அந்த அளவுக்கு இந்த நாட்டில் டிஜிட்டல் வாயிலாக வங்கித்துறை மக்களோடு ஒரு நெருக்கமான உறவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா காலகட்டத்தில் 20 லட்சம் கோடிக்கு ஆத்ம நிர்பார் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனி பட்ஜெட்டையே மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்தார். கொடுக்கும் போது நான் அவங்க கிட்ட கேட்டேன், வழக்கமாக அந்த தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க போய் பேங்க்ல கடன் கேட்டா அலக்கழிக்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க அலக்கழிக்கிறதுலயே எனக்கு தொழிலே நடத்த வேண்டாம்னு சில சமயம் தோணுதுன்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க எம்எஸ்எம்ஏல கடன் வாங்குறவங்களுக்கு எல்லாம் 10% உடனடியா கொரோனா காலகட்டத்துல கொடுக்கணும்னு எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே, இதை எப்படி அவங்க பேங்க் கிட்ட நாங்க கடன் வாங்குறது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி சொல்றதால நான் அதை உருவாக்கும் போதே ஒரு வார்த்தை ஒன்று போட்டிருக்கேன், ஆட்டோமோட்டிவ் லோன் அதுல போட்டிருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க, நீங்க 1 கோடி ரூபாய் கடன் வாங்கிருந்தீங்க பேங்க்லன்னா 10 லட்சம் ரூபாய் எந்த அடிஷனல் செக்யூரிட்டி இல்லாம அந்த பேங்க் மேனேஜர் தொழில் கடன் வாங்குறவங்கிட்ட போன் பண்ணி, ஐயா 10 லட்சம் ரூபாய் ரெடியா இருக்குது, நீங்க வேணுமா வேண்டாமா, வேணும்னா உங்களோட அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிடுறோம், வேண்டாம்னா நாங்க குறிச்சுக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இன்னைக்கு வங்கிகளை நெருக்கமாக சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறோம்னு சொன்னாங்க. அதன் காரணமாக கோவை மாவட்டத்தில் மட்டும் 1600 கோடி ரூபாய் டிஸ்பர்ஸ் பண்ணிருக்கு. நாம தான் டாப்ல இருக்கோம் கோயம்புத்தூர். Himalaya, Yamuna,
பழனிசாமி, சீஃப் ஜெனரல் மேனேஜர், சர்க்கிள் ஆஃபீஸ். அதாவது தமிழ்நாட்டில் வந்து 2 சர்க்கிள் ஆஃபீஸ் இருக்குங்க. அதில் வந்து மொத்த தமிழ்நாட்டில் 700 பிரான்ச் இருக்குது. அதில் அந்த சென்னை சர்க்கிளில் 700 பிரான்ச் இருக்குது, மதுரையில் 450 பிரான்ச் இருக்குது. ஸோ அந்த 20 டிஸ்ட்ரிக்டில் டிஎஃப்எஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் கீழே வர டிஎஃப்எஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் படி லீட் பேங்க் ஸ்கீம் மூலமாக எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த மாதிரியான லோன் அவுட்ரீச் ப்ரோக்ராம், மெகா அவுட்ரீச் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஆல் செக்டார் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார், கோஆபரேட்டிவ், கிராமின் பேங்க்ஸு அண்ட் லிங்க் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய ஆல் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸு எல்லாம் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் கேம்ப். ஏன்னா அந்த கோவிட் ஸ்ட்ரெஸ்லேருந்து இவ்வளோ நாளாக வந்து யாருமே இருக்கிறதுனால கோவிட் ஸ்ட்ரெஸ்ஸில் அஃபெக்ட் ஆன எம்எஸ்எம்இ செக்டர், மெயின் அஃபெக்ட் ஆனது எம்எஸ்எம்இ செக்டர் அண்ட் ரீட்டைல் ஆல்சோ. ஸோ அந்த ரேம் செக்டர் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த ரேம் செக்டருக்கு உண்டான என்னென்ன ஸ்கீமு, என்னென்ன சலுகைகள், என்ன வட்டி, என்ன சப்சிடி ஸ்கீமு, வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ். அப்புறம் கம்பேரிஷன். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு 10-15 பேங்க் போகிறத விட ஒரே இடத்துல ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய ஒரே கூரையின் கீழ் அண்டர் ஒன் ரூஃப் 22 பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஸ்டால் போடுறாங்க, இன் அடிஷன் டு த டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரே 1 மணி நேரத்தில் எல்லாருடைய வட்டி வீதம் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம் மக்கள். அப்புறம் தான் மட்டும் பெறாமல் உற்றார் அடுத்தவங்களுக்கும் சொல்லலாம். ஸோ தே கேன் கிவ் தேர் ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு அண்ட் ஃபர்தராக மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக டாக்குமெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கே எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மெயின் இது இன்றைக்கி வந்து கல்வி கடன், வாகன கடன், வீட்டு கடனில் ரீட்டைல், விவசாய கடனில் ஓடி, கேசிசி, டேர்ம் லோன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய 2 கோடி வரைக்கும் எந்த விதமான மார்ட்கேஜ் இல்லாமல் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி ஒரு கட்டமைப்புக்காக கொடுக்குறோம் டேர்ம் லோன்ஸ். அந்த இதில் 25% 35% சப்சிடி இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதைப்படிய திட்டங்கள் நிறைய பேருக்கு மேலிருந்த வாரியாக தெரிஞ்சால் கூட ஃபைனல் டீட்டெயில்ஸ் தெரியறதுக்காக இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ். இது மட்டும் இல்லை, மேற்கொண்டு எந்த விவரமானாலும் அந்தந்த வங்கி கிளைகளை அணுகி, ஏன்னா இதை வந்து ஒவ்வொரு அமைப்பதற்கு ஒரு லீடு தேவைப்படும். அதன் பிரகாரம் இந்த கோவை மாவட்டத்திற்கு முன்னோடி வங்கியானது கனரா வங்கி. அந்த கனரா வங்கியானது ஸ்டெப் எடுத்து எல்லா பேங்குடைய ஒத்துழைப்போடு இந்த வங்கிகளின் சங்கமத்தை இருக்கோம். அதில் வந்து மக்களின் பிரதிநிதிகளையும் அழைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழைக்கிறோம். இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ ஹேஸ் ஹெல்ப்டு ஹேண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ எல்லாருடைய கோஆபரேஷனில் இந்த திட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டோம். So customers and people can gain a lot of information in one day itself, no sir? Yes, normally. And further information they can approach the branch. They can leave the hesitation. நார்மலாக வந்து பேங்க்கு போய் சில பேர் இன்னும் இவ்வளவு தூரம் ஒரு மக்கள் பிரிண்ட், செய்தியாளர்கள் மூலமாக, பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா மூலம் எவ்வளவு போனாலும் இன்னும் சில பேர் ஹெசிடேஷன். அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல. பிஎம்ஜோடி அக்கௌண்ட்ஸு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெபிட் கார்டில் வந்து கூலி வேலை செய்கிறவங்க வந்து ஒரு டெபிட் கார்டு வச்சுருக்காங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸில். இறந்துட்டாங்கன்னா 2 லட்சம் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க கிளைமும் பண்ணுறதில்ல. ஆனால் பேங்க்குக்கு வந்தால் நாங்கள் கிளைம் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் 2 லட்சம் கொடுக்குறோம். அந்த டைமில் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மலை போல் உதவியாக இருக்குது. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. அதனால் இந்த மாதிரியான விவரங்களை வந்து மீடியாவும் வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுல பங்கு இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் வேர்ட்ஸ். இதே மாதிரி வந்து கண்டிப்பாக எல்லா கஸ்டமர்ஸும் இது போய் வந்து அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம கூட வந்து நாகேஸ்வர ராவ் சார் இருக்காரு, டிஜிஎம் ஆஃப் ஸ்டேட் பேங்க். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெகா கஸ்டமர் அவுட்ரீச் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய சீனியர் மோஸ்ட் டிக்னிட்டரிஸ் ஆஃப் பேங்கர்ஸ் கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம், வெரி குட் ஆஃப்டர்நூன். Sir, how do you feel about this mega customer outreach program? Because it's been like for a lot of customers, we are just giving a lot of offers and loans, especially even for the middle class people. And in one day, we are reaching so many customers. So, what is your experience in that? Let's share a few words. In fact, in the last few months, when COVID affected across the country, most of the time the branches are not able to work full time. And we are not able to serve the customers to the maximum extent, even though our people are working on the stage for a long time. So DFS came out with an idea that we will go for a extensive outreach program, so that we can give large number of loans to the people, so that the economy will bump again and then it will start rolling. So in that context, today we have conducted this program in Coimbatore, where State Bank of India is distributing more than 110 crores of loans. In fact, yesterday also we have conducted one program at Udagamandalam,
Like that we are conducting across the state. And this will definitely improve the economy, and the people will start doing their own enterprises, and it will help the country as a whole. Thank you so much, sir. Thanks. ஸோ இப்போ நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாலில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் சார் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார், இன்னைக்கு வந்து இந்த மெகா அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ பீயிங் லைக் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ், லைக் இன்னைக்கு ஒரு நாள்லேயே வந்து நிறைய பேர் வந்து வாக்கின்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் லைக் யோர் பார்ட் அண்ட் யோர் பேங்க்ஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ப்ரொவைடிங் டு தெம்? So from our bank we have given a sanction of around 4 crore rupees here. This is a cross section of our customers only. We have not called all our customers to whom we have sanctioned today. This will this type of mega camp that will drive the finance to the required needed section, and that will boost the economy also. Thank you sir, thanks a lot. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஃபெடரல் பேங்க் ஸ்டாலில் வந்து நம்ம இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த மெகா கஸ்டமர் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வாக்இன் பண்ணுறாங்க. ஆல்சோ வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவை இப்போ வந்து நாட் ஒன்லி லைக் லோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லோன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்க்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ மேம் நம்ம கூட இருக்காங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபெடரல் பேங்க். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், யோர் நேம் ப்ளீஸ்? I am Betty Anthony, Regional Head of Federal Bank, Coimbatore region. Okay, ma'am. So, ma'am, can you just say that what is the speciality of your bank and today's outreach program, so which has been useful to many customers? So, can you just share a few words about it? Yeah, sure. Let me first extend my sincere thanks to the District Level Bankers Committee for organizing such a big mega outreach camp. And we have, if you speak about Federal Bank, we have schemes in all schemes, whether it is retail or agri or MSME, all schemes, whether it is commercial vehicle, எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. அக்ரி நாங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜன் ஹேஸ் அரௌண்ட் 4,800 crores பிஸ்னஸ் இருக்கிறது ஒரு ரீஜன் எங்களோட தான், விச் இஸ் கவரிங் 3 districts. ஸோ எம்எஸ்எம்இலும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எனி ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வி ஹேவ் ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாலில் இருக்கோம். ஸோ சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம், உங்கள் பேர்? சார், என் பேர் சங்கர்லிங்கம், சீனியர் மேனேஜர் SME சிட்டி சென்டர் பிரான்ச்சில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்டக்ட் பண்ணுறது வந்து அதோட மெயின் பர்பஸ் வந்து மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட பேங்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவுட்ரீச் அதாவது அவங்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட்லேயே இந்த என்டையர் ப்ராடக்ட்ஸ் பேங்க்கோட என்டையர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ ஸோ அது சிங்கிள் பிளேஸில் வந்து எல்லாரோட பேங்க் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மக்கள் வந்து அறிஞ்சிக்கிடுங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் பேங்கோட எல்லாரோட எண்ணமோ. அது நல்லபடியாக பண்ணுறதுக்கு உங்களை லோக்கல் அதில் வந்து எல்டிஎம்மும் மற்றவங்க கலெக்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது பேங்குக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம வந்து கரூர் வைஷ்யா பேங்க்கோட ஸ்டாலில் இருக்கோம். ஸோ மேம் இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட பேசலாம். ஸோ வணக்கம் மேம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெகா அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து ஃபார் த கஸ்டமர்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக கொடுக்குறீங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் யோர் ஸ்பெஷாலிட்டி? எங்கள் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே டிஜிட்டல் ப்ராசஸிங் லோன் எல்லாமே வந்து எங்களோட டேப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஃப் யூ இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஆதார் பேன் கார்டு இருந்துச்சுன்னா we can check your KYCயை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா we can instantly give 15 minutes பிரின்சிபல் சாங்ஷன் கொடுத்துருவோம். எனி ரீட்டைல் லோன்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ரீட்டைல் லோன்ஸ், ஒரு ஹவுசிங் லோன் போகிறாங்கனாலோ இல்லை ஒரு மார்கேஜ் லோனோ இல்லை ஒரு பர்சனல் லோனோ எதுவாக இருந்தாலும் 15 minutes நாங்கள் சொல்லிடுவோம். எங்கள் டெசிஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட் குயிக்காக கொடுத்துடலாம் கஸ்டமர்ஸ். வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த கஸ்டமர்ஸ் as well. லைக் இன்னைக்கு வந்து வாக்கின்ஸ் எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க, நல்லா போயிட்டு ஓகே, தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாலில் இருக்கோம். ஸோ மேம் கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மெகா அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் ஃபார் லைக் வேரியஸ் கஸ்டமர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான லோன்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ வாட் இஸ் யோர் பேங்க் ஸ்பெஷாலிட்டி மேம்? So here so we are happy to share that we are part of this mega outreach campaign. So it is one of the best opportunity for all the bankers to give the public an idea of what all loan facilities we are offering to the public. So we have a variety of loan products here. We have the business loans, and apart from that we have agri loans and gold loans we have.
And we also give quite a lot of vehicle loans, car loans and all those things. So due to the current festive offer which we are providing, we have a limited period offer for almost all the products. So this way we are trying to fit the product best to the customers, catering to their needs. So how would the customer walk in, ma'am, being it's the first day? Yeah, really, we thought being a one-day program, it is going to be tough for us because last time it was a two-day program. But today being a one-day program, we did not expect this much of crowd actually. In fact, enough of publicity was given in all the newspapers and all those things. But we never expected this crowd, but we have received quite a lot of walk-ins. So I think definitely it will be a successful event. Thank you, ma'am. Thank you so much. So because even I'm also an Axis Bank holder. So as well as the Axis Bank is one of the leading banks, I think. So that most of the customers will definitely have a very good relationship with your bank. Thank you so much. Thanks a lot.